இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் இன்று ஒரு மாபெரும் சாதனையை செய்திருக்கிறார்கள். அந்த சாதனையை பொறுத்தவரை உலகத்திலேயே இந்த சாதனையை செய்த 4வது நாடு இந்தியா என்ற பெருமைக்கு சொந்தக்காரனாகிறது. முதல்ல அமெரிக்கா, ரஷ்யா, சீனா இந்த சாதனை ஏற்கனவே செஞ்சிருந்தாலும் இந்தியா இந்த சாதனையை உலகத்தில் 200 நாடு இருக்குது, இந்தியா 4வது இடம்னா இது எவ்வளவு பெருமையான விஷயம் நமக்கு. இந்த சாதனையை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமா? முதல்ல மனிதன் நிலவுக்கு போனான்ல, அது எப்படி போனான் என்று நாம் புரிந்து கொண்டால் இந்த சாதனையை எளிதாக புரிந்து கொள்ளலாம். 1969ஆம் ஆண்டு அதாவது ஜூலை 20ஆம் தேதி நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின் நிலவில் இறங்கி நடந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். அவர்களுக்காக ஒரு வாகனத்தை தயாராக வைத்துக்கொண்டு நிலவிலிருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த வாகனமானது நிலவை சுற்றி கொண்டிருந்தது. இந்த வீரர்கள் எப்போ வருவாங்க, இவங்களை அழைச்சிட்டு நாம் எப்படி பூமிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி. நிலவு நம்ம பூமியிலிருந்து சுமார் 3,84,000 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அவ்வளோ தூரத்தில் போயிட்டாலும் அங்கே ஒரு விண்கலம் என்ன ஆகுது, அங்கேயே ஒரு விண்கலம் நிலைநிறுத்தப்பட்டு இன்னொரு விண்கலத்தில் தான் இவங்க போய் நிலவில் இறங்குறாங்க. பிறகு மறுபடியும் அந்த விண்கலத்திலிருந்து புறப்பட்டு வந்து இந்த விண்கலத்தோடு இணைந்து கொள்கிறார்கள். இதுதான் டாக்கிங் அன்டாக்கிங் என்று சொல்லப்படுகிறது. பிறகு பூமிக்கு திரும்ப வருகிறார்கள். இந்த டாக்கிங் அன்டாக்கிங் செய்ய முடிந்தால் மட்டுமே நிலவில் மனிதனை இறக்க முடியும். இந்தியா நிலவில் மனிதனை இறக்க வேண்டுமாயின் டாக்கிங் அன்டாக்கிங் தொழில்நுட்பத்தில் சிறந்து விலகணும். அந்த சாதனையை நாம் என்று செய்துவிட்டோம். டாக்கிங் தொழில்நுட்பம் மூலமாக ஆம்ஸ்ட்ராங்கும் ஆல்ட்ரினும் பூமிக்கு வெற்றிகரமாக திரும்ப முடிந்தது. இந்தியா செய்த அன்டாக்கிங்கை தற்பொழுது பார்த்து விடுவோம். டாக்கிங் ஏற்கனவே ஜனவரி 16ஆம் தேதியே இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் வெற்றிகரமாக செஞ்சுட்டாங்க. அன்டாக்கிங் அழகாக 2 விண்கலங்கள் ஒன்றோடு ஒன்று லேசாக பிரிந்து வரும் காட்சிகளை தற்பொழுது பார்த்து விடுவோம். இந்தியா சாதனை செய்த இதே நாளில் நாசாவிற்கு ஒரு சோதனை ஏற்பட்டிருக்கிறது. விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பூமியிலிருந்து இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் ISS என்று அழைப்பார்கள், சர்வதேச விண்வெளி நிலையம் பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் தூரத்தில் பூமியை வட்டமடித்து கொண்டிருக்கிறது. அங்கே சுனிதா வில்லியம்ஸ் 9 நாள் போயிட்டு வந்துடுறேன்னு போனாங்க. 9 மாதம் திரும்பி வர முடியல. அவங்க திரும்பி வரக்கூடிய அந்த விண்கலமானது பழுது ஏற்பட்டு போச்சு. இது பாதுகாப்பு இல்லை, அங்கேயே இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அங்கேயே இருந்தவங்க தான் 9 மாசமா. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு எலான் மஸ்க் கூப்பிட்டார். சென்ற அதிபர் இவங்களை அங்கேயே வானத்திலேயே விட்டுட்டாரு, நாம இவங்களை கூட்டிட்டு வரணும் பூமிக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவெல்லாம் போட்டார். இன்று அந்த விண்கலம் அந்த ராக்கெட் புறப்படுவதாக இருந்தது. கடைசி நேரத்தில் ராக்கெட்டில் கோளாறு, போக முடியாது, மறுபடியும் தள்ளி போடுறோம்னு சொன்னோம். இது மிகப்பெரிய ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி விட்டது. அமெரிக்கா கிட்டேயே கோளாறா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. சுனிதா வில்லியம்ஸ் விண்கலத்தில் இருக்கும் காட்சிகளை தற்பொழுது பார்த்து விடுவோம். விண்வெளியில் 0 கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசையே கிடையாது. அப்படியே லேசாக எழும்பினாங்கன்னா அப்படியே பறந்து சென்று விடலாம், எந்த ஒரு உபகரணத்தின் உதவியும் இல்லாமல். அந்த 0 கிராவிட்டியில் 9 மாதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் உண்மையிலேயே இது மிக சிரமமான காரியம். இந்த நேரத்தில் தொழில்நுட்பம் கை கொடுக்கவில்லை, மீண்டும் தள்ளி போகிறது, மீண்டும் சிக்கலில் இருக்கிறது என்று பரிதாபமாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அமெரிக்கா சாதிக்குமா என்று அனைவரும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.